சார், பிரியா ஒரு ஃப்ராடு. யமுனாக்காவையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக இந்த வீட்டுல நடிக்க வந்திருக்கான். அவளை இங்க சில பேர் நடிக்க வச்சிருக்காங்க. கார்த்திக், இவ போய் சொல்றா. அவளை நம்பாதீங்க கார்த்திக். நான் ஏன் நடிக்கணும்? ஏன் நடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டா நீதாண்டி அம்மா சொல்லணும். ஏய், உங்க அக்கா எங்க வீட்டுக்கு மருமகளா வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. கார்த்திக் வேற கல்யாணம் பண்ண போறேன்னு அவனே அவன் வாயால சொல்லிட்டான்ல. அப்புறம் என்ன நடிப்பு கிடுப்பு நீங்க வந்து நீ வேஷம் கட்டிட்டு இருக்க? நான் தான் சொன்னல, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சக்தி, அம்மா வந்திருக்காங்க. நீ எங்க வீட்டு மருமக, எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தை காட்டிட்டா அம்மாக்கு தானே சக்தி அசிங்கம். எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், வாய மூடு. ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அத முதல்ல காட்டில்னா வெளில போ. ரைட், இப்போ ஆதாரத்தை காட்ட வேண்டியதுதான். இதுதான் அந்த ஆதாரம். இப்போ நான் இத டிவில ப்ளே பண்ண போறேன். இதுல என்ன இருக்கு சக்தி? அத நீங்களே பாருங்க அண்ணி. ஓ, ரங்கநாயகி அம்மா, என்ன பண்றா இவ? ஒருவேளை நாம பணம் கொடுத்தது இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? அம்மா, நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா. நடக்காத கல்யாணத்துக்கு சடங்க நல்ல நேரத்துல பண்ணா என்ன, இல்ல கெட்ட நேரத்துல பண்ணா என்ன? கொஞ்சம் இருங்கய்யா. அவ வேணுமே ஏதோ பண்றா. அவளை நம்பாதீங்க. நீ ஏமா டென்ஷன் ஆகுற? இதோ 2 நிமிஷத்துல படம் ஆன் ஆக போகுது. ஆன் பண்ணட்டுமா? பாருங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, மூவி வரும். சாரி கார்த்திக் சார், டைம் இல்லாததுனால பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வித் மியூசிக்கோட கண்டிப்பா வரேன். நான் சொன்ன மாதிரியே நாம பணம் கொடுத்ததை தான் வீடியோ எடுத்திருக்கா. முடிஞ்சது. கோகிலா, என்ன சக்தி இது? இருங்க அண்ணி. இதான் நீ சொன்ன வீடியோவா? இல்ல கார்த்திக் சார், ஒரு நிமிஷம். வெளியே போ, வெளில போ சொல்றேன்ல. இல்ல கார்த்திக் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒன்னும் இல்லாத வீடியோவுக்கு இவ்ளோ பில்டப்பா? எல்லாரையும் போட்டு குழப்பி கார்த்திகையும் டென்ஷன் பண்ணிட்ட. கார்த்தி, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வெளியில அனுப்பி விடுங்க. ஐயோ கார்த்திக் சார், இவங்க உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க. இந்த பிரியா நல்லவ மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்து கை நீட்டி பணம் வாங்கினா, அத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். பணம் கொடுத்தது யாருன்னா? சக்தி, பணம் கொடுத்தது நீ. அத நான் கையும் களவுமா புடிச்சிட்டேன். இப்ப இங்க வந்து அதை யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பார் சக்தி, உன் மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை நீயே கெடுத்துக்காத. இல்ல சார், நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். பார், நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, முதல்ல வெளியே போ. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஏய், இப்ப நீயா வெளியில போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சு வெளியில துரத்தட்டுமா? ஆயிரம் தான் இருந்தாலும் இவ என் பையனோட பொண்டாட்டி.
இப்படி அவ கழுத்து பிடிச்சலாம் யாரும் தள்ளிடாதீங்க. அது எனக்கு அசிங்கம். அவளாவே வெளியில போயிடுவான். சக்தி, வா நம்ம போலாம். போ போ, இடத்த காலி பண்ண. ஆசாரி, நீங்க ஆரம்பிங்க. சரி, சீக்கிரம். புஷ்பா, ஒரு நிமிஷம் வாங்க. நல்லபடியா நடந்துருச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. சக்தி, நீ இங்கே நில்ல, ஆட்டோ பிடிச்சிட்டு வர. ஏய், இங்க வா வா வா. என்னடி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டியா? அத்தை, நீங்க பணம் கொடுத்ததும் உண்மை, அத பிரியா வாங்கினதும் உண்மை. நான் தான் அத வீடியோ எடுத்தேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. பணம் கொடுக்கதான் செஞ்சேன், நீ வீடியோ எடுக்கதான் செஞ்ச. எல்லாமே எனக்கு தெரியும். ஏண்டி, பணத்தை அவளுக்கு கொடுக்கும்போது அவளை போஸ் கொடுத்தனே, எதுக்குன்னு நினைக்கிறேன்? நீ வீடியோ எடுக்கிறத தெரிஞ்சு தாண்டி போஸ் கொடுத்த. அத கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன்னை வேணும்னே தாண்டி ஆட விட்டேன். கடைசி வரைக்கும் நீ ஆடி அத்தனை பேர் முன்னாடி மூக்குடைஞ்சு போகணும். அதுக்கப்புறம் நீ இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வந்து காமிச்சா கூட கார்த்திக் நம்ப கூடாதுல்ல. அதுக்குதான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தெரியுதா அந்த ரங்கநாயகி யாருன்னு? நான் கூட இவ வீடியோ போட்டுருவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். ஆமா, எப்படி அந்த சிப்பை மாத்துனீங்க? சக்தி, நீ ஆட்டோல வந்தல்ல, வர வழியில என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் கரெக்டா எடுத்துட்டல. அக்கா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா. பையில பர்ஸ் இருக்குன்னு பார்த்தேன்க்கா, ஆனா கேமரா தான்க்கா இருந்துச்சு. டேய், பசிக்குதுடா, வேலை செஞ்சு சாப்பிடுறா. அக்கா சாரிக்கா, ப்ளீஸ்க்கா என்ன விட்டுருங்கக்கா. டேய், கேமரா குடுறா. அக்கா நீங்க 100 ரூபா கொடுங்க, நான் அப்பதான் கேமராவை தருவேன். கொடுக்கலனா தர மாட்டேன்க்கா. ஏதாவது கொடுத்து தொலைய, அவன் கொடுக்கட்டும். இத எடுத்துக்கோ. இந்தாங்க. குடு கேமராவை. என்ன வயசுல என்ன பண்றா பாரு. போடா போ. ஆளு பாரு. அந்த பையன் ஏன் ஆளுதான். நீ அவனை தேடும் போதே அவன் சிப்ப மாத்திட்டான். அந்த ஒரிஜினல் சிப் இந்தா இங்க இருக்கு. அத்தை, கலக்கிட்டீங்க அத்தை. சக்தி, பொண்ணு இருக்கிறதுக்கு வந்துட்ட, அடுத்த கல்யாணத்துக்கும் வந்து இதே மாதிரி சிறப்பிச்ச குடும்பம் என்ன? வரட்டா? இது சும்மா அதிர்துல. அத்தை கூட மோதுனா இதுதான் கதி.
என்ன தெரு தெருவா இழுத்துட்டு போன பாத்தியா? அதுக்காக தான் இப்போ உங்க அக்கா நடு தெருவுல நிக்கிறான். ஆனா இதெல்லாம் உனக்கு போதாது, இன்னும் இருக்குடி. தம்பி அவங்க வந்துருவாங்க, சீக்கிரம் நான் பாருங்க. பாத்துக்கிறேன். தம்பி இன்னுமா வேலை முடியல? இன்னும் 10 நிமிஷம் ஆயிரும், வேலை முடிஞ்சிரும். அரை மணி நேரத்துல முகூர்த்தமே முடிஞ்சிரும். சீக்கிரம் ஆகட்டும். வந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, வந்துருங்க. இவ்ளோ அவசரமா ரங்கநாயகி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்டா சக்தி ஊருக்கு போயிருக்கா, இதுதான் சரியான நேரம்னு சொல்றா. எனக்கே இவ்ளோ ஷாக்கா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்க பாருமா, என்கிட்ட முதல்ல இத பத்தி சொல்லும்போது நான் இதை நம்பலமா. ஆனா அந்த சக்தி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இதை நடத்துறதுதான் புத்திசாலித்தனம். அப்பா கொஞ்சம் வெளியே போய் அம்மாவும் பிரியாவும் வந்துட்டாங்களான்னு பாருங்களேன். டேய் அவங்க வருவாங்கடா, நீ ஏன்டா பதற? சரலாமா, பூவெல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? கல்யாண மாப்பிள்ளை, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. போய் அமைதியா உட்காரு, எல்லா சடங்கும் நல்லபடியா நடக்கும். போய் தலைய நல்லா ஒரு தடவை வாரிட்டு வா, களைஞ்சிருக்கு பாரு. இங்க வாழ்க்கையே களைஞ்சிருக்கு, உங்களுக்கு தலை களைஞ்சிருக்குன்னு கவலையா இருக்கு. கார்த்தி, எல்லாம் சரியா நடந்துரும். இப்படி கல்யாணம் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் சொல்லு பார்க்கலாம்? அப்பா யாருக்கும் தெரியாதுன்னு நாம வேணும்னா நினைச்சுக்கலாம்ப்பா. ஆனா அப்படி நினைச்சிட்டு அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யமுனாவை நம்ம சாதாரணமா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு பிரியா கையில கத்தியை வச்சு கிழிச்சாலோ, சக்தி நம்மளை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வச்சாலோ, யாரையும் நம்ம சாதாரணமாவே நினைக்க கூடாதுப்பா. ஏமாந்ததெல்லாம் போதும். தம்பி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத, மனசை விட்டுறாத. இந்த கல்யாணமாச்சும் உனக்கு நல்லபடியா அமையணும். சந்தோஷமா ரிலாக்ஸா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கல்யாண மாப்பிள, தாலிய மட்டும் கரெக்டா கட்டிடு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, கல்யாண மாலை வந்துடுது. திருமங்கல் எங்க? இதோ வந்துருச்சு, எடுத்துட்டு வராங்க. கொடுங்க கொடுங்க. அந்த புஷ்பத்தை கொஞ்சம் எடுங்க. ஐயோ, யமுனாவா? அவ வந்துட்டாளா? கடவுளே! நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி அவசகுணமா பூவை கொட்டிட்டேடா. கொஞ்சம் பார்த்து கொடுக்க கூடாதா? தவறி விழுந்துருச்சு. கடவுளே! இந்தாங்கோ. அப்பா ஒரு நிமிஷம் வாங்கப்பா. டேய் என்னடா? வாங்கப்பா. சரி வா. டேய் என்னடா? சொல்றேன் வாங்கப்பா. சொல்றா. அப்பா பூ கீழே விழுது, மனசுக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுதுப்பா. பூஜை பண்ற நேரத்துல இப்படி அபசகுணமா நடந்தா ஏதோ நல்லதில்லைன்னு தோணுதுப்பா. சும்மா இருறா கார்த்தி. ரங்கநாயகி சரளாவை எல்லா ஏற்பாடையும் நம்ம கூடவே இருந்து பாத்துக்க சொல்லியிருக்கா. நீ எதையும் யோசிக்காத. இந்த விஷயம் அவ காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உதவி செய்ய வந்தா இப்படி தெரியாம நடக்கிறதெல்லாம் அபசகுணம் நினைச்சுக்க போறா. டேய் அவ என்ன நடந்தாலும் சும்மா இருக்க மாட்டா. ஏதாச்சும் வத்தி வச்சு அந்த ரங்கநாயகிக்கு யமுனாவை சப்போர்ட் பண்ண வச்சாலும் வச்சுரா பாத்துக்க. பூதனை தானா விழுந்துருச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னை விட்டு ஒரு பிரச்சனை ஒளிஞ்சுன்னு நினைச்சுக்கோ. ஹாப்பியா இரு கார்த்தி. கார்த்தி, இப்படியே நீ வருத்தப்பட்டு இருந்த உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. கார்த்தி, கல்யாணம் முதல்ல நல்லபடியா நடந்துரும். அமையாதவங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன யமுனாட்ட நீ இன்னும் டைவர்ஸ் வாங்கல. கார்த்தி, அந்த சக்தி மட்டும் இங்க இருந்தான்னு வச்சுக்கேன், இந்த கல்யாணம் திருட்டு கல்யாணம்னு பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்ப்பா. நல்ல வேலை கார்த்தி, அவன் இல்லாதப்போ உன் கல்யாணம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. விடுப்பா, பிரியா கிளம்பிட்டாலான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா? ஏய் கார்த்தி,
ஏன்டா உன் முகத்தை இப்படி இறுகி போய் வச்சிருக்க? டேய், நான் திருட்டு கல்யாணம் பண்றேன்னு நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. மாப்பிள்ள மாதிரி நல்லா சிரிச்ச முகமா ஜம்முன்னுறா. அப்பா போதும்பா, முதல்ல போனை கொடுப்பா. நானே கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிறேன். கொடுங்கப்பா. எதுக்குடா? சரி இந்தா. எடுறா. ஏன்டா இப்படி அவசரப்படுற எல்லாத்துலயும்? ஏண்டா பிரியா எங்க தானே வந்துகிட்டு இருக்கா? என்னமோ நடு ரோட்ல வரும்போது குதிரையில வந்து கடத்திட்டு போற மாதிரியே ஏன்டா அப்படி பதற? அவனுக்கும் டென்ஷன் இருக்க தானே செய்யும். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரங்கநாயகி அம்மா சங்கிலின்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கோகில் அம்மா வீட்ல இருந்து பிரியா கிளம்பி கோயிலுக்கு வந்து கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த ஆளு பாத்துக்குவான். அதையும் மீறி ஒரு வேளை பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, அதையும் அவன் பாத்துக்குவான். கார்த்தி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க. அந்த நேரத்துல எல்லாம் கரெக்டா நடக்கும். அப்படி தூண் பக்கமா உட்கார்ந்து நிம்மதியா இரு. இல்லனா ஒரு 5 நிமிஷம் சாமி முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு. சாமி கிட்ட பேசு, எல்லா மன கஷ்டமும் போயிடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் வாய் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. உன் கண்ல அவ்வளோ பதட்டமும் பயமும் இருக்கு. யமுனாவை கட்னியே சந்தோஷமா எங்க வாழ்ந்த? அந்த மீனாட்சி குடும்பமே உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க முன்னாடி நீ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆல் தி பெஸ்ட். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இந்தாங்கப்பா. எங்க போயிட்டானுங்க இவனுங்க? இன்னும் ஆளே காணும். அங்க போறான் பாரு, அங்க போய் நில்லு. அப்பா அப்பா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு டென்ஷன் இருக்கா? நான் ஒருத்தன் டென்ஷனா அங்க நின்னுட்டு இருக்கேன், நீங்க கூலா நின்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. டேய் கார்த்தி, இந்த ஜூஸை குடிச்சாதான் கல்யாண வேலை எல்லாம் என்னால தெம்பா செய்ய முடியும். ஆமா, நீ ஏன்டா பதட்டமா இருக்க? ரொம்ப அவசியம். ஏன்டா அவசரப்படுற? இவ்வளவு நேரம் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஐயோ சாரிங்க. ஐயோ சாரிங்க, சாரி, நான் பார்க்கல, மன்னிச்சிடுங்க. இப்படி தட்டி விட்டுட்டிய தம்பி, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணா உங்களுக்கு வேற விளக்கு வாங்கி கொடுக்குறேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கமா, என் பையன் தான் கவனிக்காம விளக்க தட்டி விட்டுட்டான். எனக்காக வேணா கொஞ்சம் மன்னிச்சிருங்கம்மா. நான் வேணா இன்னொரு விளக்கு வாங்கி தரட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க. என் பொண்ணை ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இந்த சம்பந்தமாச்சு நடந்துருமேன்னு தான் வேண்டிட்டு வந்தேன். என்னமோ அந்த கடவுள் இப்படி தடை பண்ணிட்டாரு. பரவாயில்ல விடுங்க. என்னடா பாத்துருக்க கூடாதா? பாவண்டா. என்னடா நீ? முதல்ல நீங்க பிரியாக்கு கால் பண்ணுங்க. டேய், பிரியா வருவாடா. அப்பா, வெறுப்பேத்திட்டு இருக்காம தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்டா இப்படி அவசரப்படுற? யார் கால் பண்றா? அங்கிள் தான் கால் பண்றாரு. மாமா? அம்மா கிளம்பிட்டீங்களா? வீட்ல தான் மாமா இருக்கேன், இனிமே தான் கிளம்பணும். அம்மா, அத்தை கிட்ட கொஞ்சம் போனை கொடு. அம்மா, ஏமா இவ்வளவு நேரம்? அத்தையா? அத்தை அப்பவே கிளம்பிட்டாங்களே மாமா. ஓ, போனை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. போன் ரிங் ஆகும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. சரியா போச்சு. அது சரி, எப்பமா கிளம்புனா? ஒரு 15 நிமிஷம் இருக்கும் மாமா. அம்மா, நீ என்ன சொல்ற? வீட்ல இருந்து கோயிலுக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதாமா? அப்பா போனை கொடுங்கப்பா. பிரியா, அம்மா இதுக்கு தனியா வந்தாங்க, நீயும் கூட வந்திருக்கலாம்ல. நான் புடவை கட்டிட்டு இருந்தேன், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுதான் அத்தை டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் அங்க போறேன், யமுனா சக்திலாம் அங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. சரி, நீ போனை முதல்ல சங்கிலி கிட்ட கூட. ஒரு நிமிஷம் கார்த்திக். சங்கிலி அண்ணா, கார்த்திக் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? நீ போ. சொல்லுங்க சார். எங்க அம்மாவை எதுக்காக தனியா அனுப்புனீங்க? ஏங்க, உங்களெல்லாம் பாதுகாப்புக்காக தானங்க அங்க இருக்க சொன்னாங்க.
அவங்க இங்க வரவே இல்லைங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார், நம்ம மேல் பார்வையை தாண்டி எதுவும் நடக்காது. அம்மா எல்லாம் வந்துருவாங்க சார். இங்க பாருங்க சார், ரங்கநாயகி அம்மா என்னை நம்பி இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சங்கிலியை மீறி ஒரு தப்பு கூட நடக்காது. பேசாம போய் மணமேடையில் உட்காருங்க சார், 5 நிமிஷத்துல அவங்க வந்துருவாங்க. யோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாயா? நீங்க எப்பதான் கிளம்புவீங்கன்னு நான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன்.